ஆரம்பிக்கலாமா? அது என்ன? அனைவருக்கும் வணக்கம். ஏன் போனீங்க? வெல்கம் டு ஊர் பொரளி சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம மாத்தி மாத்தி கேட்க போற கேள்வியில யார் ஆன்சர் தப்பா சொல்றாங்களோ அவங்க உப்ப திங்கணும். ஐயோ ஐயோ. இன்னைக்கு முதல் கேள்வி யாருக்குன்னா நானே கேட்கிறேன். இந்த உப்பெல்லாம் திங்க முடியாது. முதல் கேள்வி என்னன்னா, கருப்பு வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அது ஏன்? கருப்பு கருப்பு தான். இந்த தின்னு தின்னு ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன். என்னங்க அப்படிங்க? மணியே ஒளியே. ஆக்சுவலா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு கலர் சைக்காலஜி. பிளாக்னாலே ஒரு பேட் வைப்னு பிரிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹாரர் மூவில மேக்ஸிமம் நைட்டு பிளாக் வச்சு தான் காட்டுவாங்க. நைட்னாலே ஒரு இருட்டு, பேய் வரும். நிறைய பேருக்கு நைட்னாலே தூக்கம் வராது, பயப்படுவாங்க. அது போக அந்த அஸ்ட்ராலஜி படி பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்துட்டு கருப்பு கலர்ல தான் இருப்பாரு. ஸோ சனினாலே பிரச்சனை, கவலை, இப்படி பிளாக்னாலே ஒரு பேட் வைப்னு கிரியேட் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஹோலி பண்டிகை. ஹோலி பண்டிகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் தவிர மற்ற எல்லா கலர்ஸுமே கிடைக்கும், அவைலபிள் இருக்கும். ஸோ ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஃபங்க்ஷன்னா, ஒரு நியூ ஸ்டார்ட், ஒரு நியூ பிகினிங்க்கு ஒரு குட் வைபா இருக்கிற இடத்துல வந்து ஒரு பிளாக் கலர் போடுறது வந்துட்டு ஒரு தப்பா நினைச்சாங்க. ஸோ பிளாக் கலரை டோட்டலாவே பெரியவங்க அவாய்ட் பண்ணாங்க. ஆனா பிளாக் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ராயல் ரிச்சான லுக்கு, ஒரு ரிச்சான லுக்கு, அழகான லுக்கே கிரியேட் பண்ணும். ஆனா இதெல்லாம் அவங்க பெரியவங்க பேசுனா சிறப்பாக கேட்கலாம். ஃபங்க்ஷனுக்கு பிளாக் போட்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஒரு கெட்ட வைப் தருது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மைண்ட் சம்பந்தப்பட்ட ஜஸ்ட் ஒரு கலர் சைக்காலஜி, அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. கிராமங்கள்ல பொதுவா பசுமாடை வீட்டுல வளர்க்க கூடாதுமாங்க. ஏன்னா பசுமாடு இறந்துச்சு அப்படின்னா வீட்டுல ஒரு உயிர் போயிடும் அப்படிம்பாங்க. ஏன்? நான் இப்பதான் முதல் வாட்டி இந்த கேள்வி கேட்கிறேன். அவ தெரியல கரெக்டா. சோலி முடிச்சு ப்ரோ நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் ப்ரோ, எனக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கும். மேடம் அது பல்சரியா இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நீ இஷ்டம் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுப்பேன்? ஓகே. 1700 இருந்து 1900 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த மனிதர்கள் வந்து பெரும்பாலும் விவசாயங்களை நம்பியும் காடுகள் சார்ந்து தான் வாழ்ந்து வந்தாங்க. அப்ப வந்து ஆடு மாடுகள் போன்ற உயிரினங்களை அதிகமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன அப்படின்னா, மாடுகளை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு அவங்ககிட்ட வந்து இப்போ பாதுகாப்புங்கிறாங்கலாம் எதுவும் கிடையாது. பால் வழியாகவும் நோய் வந்து பரவி இருக்கு. அது எப்படின்னா, அப்போ வந்து பாலை வந்து யாரும் காய்ச்சி குடிக்க மாட்டாங்க, பச்சையா குடிச்சிருவாங்க. அப்ப அந்த பச்சையா குடிக்கிறனால அதனாலேயும் தொற்றாதி வந்துருக்கு. மாடு பிரசவ காலம் இருக்குல்ல, பிரசவ காலத்துல அந்த கழிவுகள் இருக்குல்ல, அதையும் மக்கள் கையோசா கிளீன் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு சுதாரணமா எதுவுமே கிடையாது. இதனாலதான் என்ன ஆச்சு அப்படின்னா, மாட்டு இறந்ததுல இருந்து அப்படியே நோய் வந்து மனுஷங்களுக்கு வந்து வந்துச்சு. அதனால இறக்கவும் பட்டிருக்காங்க. இறந்தது என்ன அப்படின்னா, ஒரு 1500 வருடங்களுக்கு முன்னால வந்து சாவு கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சு. இது காலப்போக்கில் என்ன மாத்திட்டாங்க அப்படின்னா, பசுமாடு இறந்தாலே வீட்டில் ஒருத்தவங்க இறந்துருவாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில மாத்திட்டாங்க. ஆக்சுவலி அப்படி எதுவுமே உண்மை கிடையாது. அந்த காலத்துல போதிய மருத்துவ வசதிகள் இல்லாதனால மாடுகளை சரியா பராமரிக்க முடியாம தொற்றுவியாதிகள் வந்தது, அவ்வளவுதான். ஆனா இப்போ அப்படி கிடையாது. மாடுகள் தனியா வளர்க்கப்படுது, அதுக்கு டாக்டர்ஸ் தனியா இருக்காங்க, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. இப்ப அடுத்த கொஸ்டின், கேர்ள்ஸுக்கு பிடிச்ச கலரே பிங்க் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கு. அது ஏன்? அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இல்ல தெரியல. நீங்க தான் பெண்மணி, நீங்க தான். அப்பதான் தின்னு. ஹலோ இருங்க. நான் அந்த இதுல நான் உங்களுக்கு கம்மியா தான் கொடுத்தேன், எனக்கு கம்மியா தர முடியும். அடுத்த கொஸ்டின் உனக்கு இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா? இரு மாவல. நான் சொல்ற வரைக்கும் வாயில இருக்கட்டும்.
ஆக்சுவலா எங்க இருந்து அந்த கலர் டிஃபரன்சியேஷன்லாம் வந்தது? இந்த பிங்க்னா பொண்ணுக்கு, ப்ளூனா பையனுக்கு, இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட்னா டேஞ்சர், ப்ளூனா காம் அமைதி, இதெல்லாம் எப்படி பிரிக்கப்பட்டுச்சுன்னா ஆக்சுவலா இதெல்லாமே கலர் சைக்காலஜி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தம், அடிபட்டா ரத்தம் வர்றது, கோவம் வந்தா ஃபேஸ் வந்து அப்படியே ரெட் கலர்ல மாறுறது, அபாயம் நிறைந்த எல்லா இடத்துலயுமே ரெட் இருக்கிறதுனால ரெட்னாலே டேஞ்சர் அப்படின்னு ஒரு பிரிக்கப்பட்டுச்சு. நீ வாயில வெடி மயிரை. இதே மாதிரி ஒரு கலருக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி வந்து இருக்கு. இப்ப 90s வந்து பிங்க் வந்து பாய்ஸுக்கான கலர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா ரெட் கலரையும் ஒயிட் கலரையும் சேர்த்தா உங்களுக்கு பிங்க் கலர் வந்துட்டு வரும். இது வந்து கலர் பாலட்ல. சோ ஒரு பவர், ஒரு பிரேவரியை காட்டுறதுக்கு பிங்க் வந்து பாய்ஸோட கம்பேர் பண்ணி சொன்னாங்க. ப்ளூ வந்து ஒரு காம் ஃபெய்த் கூட இருக்கிறதுனால கேர்ள்ஸ் கூட கம்பேர் பண்ணி சொன்னாங்க. சோ வந்து இப்ப 1940s 1950s பாத்தீங்கன்னா கிளாத்திங்ஸ், டாய் கம்பெனி எல்லாமே பூம் ஆயிட்டு இருந்த டைம். சோ அவங்க ப்ராடக்ட்ஸுக்கு மார்க்கெட்டிங் பண்ண ஜெண்டர் வைஸ் கலர் பிரிச்சாங்க. பிங்க் வந்து கேர்ள்ஸுக்கு, ப்ளூ வந்து பாய்ஸுக்கு வந்துட்டு பிரிச்சாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கிண்டர் ஜாய் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா? கிண்டர் ஜாயில வந்துட்டு பிங்க் கலர் வந்து கேர்ள்ஸுக்கு, ப்ளூ கலர் வந்துட்டு பாய்ஸுக்கு சொல்லி பிரிச்சாங்களே, அது எல்லாமே சைக்காலஜிக்கல் பிளான். ஸோ இப்படி அவங்க பிளான் பண்ணி அவங்க மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டும் அவங்க பார்த்தாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த பார்பி பொம்மை அது வந்து 1959 தான் லான்ச் ஆச்சு. அது வந்து பிங்க் கலர்ல தான் இருக்கும். ஏன்னா கேர்ள்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் ஆன பொம்மை தான் இந்த பார்பி. இப்படி பிங்க் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி கேர்ள்ஸோட ஃபேவரட் கலரே பிங்க் தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொண்டு வந்துட்டாங்க. நம்பிடும் அது சொல்றது எந்திரிச்சு போய் தொலைப்போம் சாவு. பிங்க் மார்க்கெட்டிங் பத்தாதுன்னு பிங்க் டாக்ஸ் வேற ஒன்று இருக்கு. பிங்க் டாக்ஸ்னா என்னன்னா, இப்ப பிங்க் கலர்ல நான் பொருள் வாங்குறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு ரேசர் வாங்குறேன்னு வைங்களேன், அது வந்து இப்ப பிங்க் கலர்ல இருக்கு. சோ இன்னொரு ரேசர் வந்து ப்ளூ கலர்ல இருக்குன்னா அது பிங்க் கலர்ல அந்த பாக்கெட் இருக்கிறதுனாலயே வந்து நான் எக்ஸ்ட்ராவா நான் பே பண்றேன், இன்க்ளூடிங் டாக்ஸ். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற ப்ராடக்ட் வந்து ஜென்ஸோட ப்ராடக்ட், அது வந்து சேம் ப்ராடக்ட் தான், ஆனா அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். ப்ளூ கலர் ப்ராடக்ட் வந்துட்டு கம்மியாகும், பிங்க் கலர் ப்ராடக்ட் வந்துட்டு அதிகமாகவும் இருக்கும். மை கொஸ்டின், கையை புடதில கட்டக்கூடாது, அப்படி கட்டினா அவங்க அப்பா இறந்தா போயிட்டான், நிறைய கையை கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன் தெரியல. நம்ம முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து அதிகமா காட்டு பகுதிகளில் தான் அப்ப வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப வேலைக்கு போறப்ப வந்து காடுகளை வந்து இப்படி பின்னாடி அப்படி கையை கட்டி இருந்தா மிருகங்கள் அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம தப்பிச்சுக்கணும். அந்த நேரம் அப்படி கையை அப்படி வச்சிருந்தா நம்மளால டக்குனு எடுத்துட்டு நம்மளால ஓட முடியாது. இல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் உட்காந்தா சோர்நிலையில உட்காந்துருக்கும், வேலை சுசுப்பா ஓடாது. அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் குழந்தைய பின்னால கட்டாது அப்படிம்பாங்க. காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா இதை குழந்தைங்க சொல்லும்போது குழந்தைங்க நம்ம நான் இது கட்டணும், எப்ப கட்டினா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் தெரியாம இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சும்மா பயன்படுத்துறதுக்காக அப்பா செத்தா தான் இப்ப பின்னால கையை கட்டுவாங்க, எங்க அப்பா செத்தா போயிட்டான், இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டதை இப்ப காலப்போக்கில் இப்ப எப்படி வந்து நிக்குது, கையை புடையில கட்டினாலே அது தருத்துரும், அது ஆகாது. ஹலோ